நண்பர்களே, இப்போ நம்ம திருப்பத்தூர் மாவட்டத்தினுடைய தொடர் நிகழ்ச்சி பார்த்துட்டு இருக்கோம். இது 14வது நிகழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் எதை பற்றி சொல்ல போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதனுடைய நிர்வாக அமைப்பை பற்றி, இதில் எத்தனை தாலுக்கா இருக்குது, எத்தனை வட்டாரங்கள் இருக்குது, எத்தனை டவுன் பஞ்சாயத்து இருக்குது, இதை பற்றியெல்லாம் நம்ம அதிகமாக தெரிஞ்சுக்க மாட்டோம். ஆனால் இதில் தெரிஞ்சுக்குவோம். திருப்பத்தூர் மாவட்டத்தை பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா 4 தாலுக்காக்கள் இருக்குது. தாலுக்காக்களை நம்ம தமிழில் வட்டங்கள் என்று சொல்லுவோம். ஒன்று திருப்பத்தூர், 2வது நாட்ராம்பள்ளி, 3வது வாணியம்பாடி, 4வது ஆம்பூர். இப்படி 4 தாலுக்காக்களை கொண்டது திருப்பத்தூர் மாவட்டம். அதுக்கு பிறகு வட்டாரங்கள் எத்தனை இருக்குன்னு கேட்டிங்கன்னா, கிட்டத்தட்ட 6 வட்டாரங்கள் இருக்குது. வட்டாரம்னா நம்ம பஞ்சாயத்து யூனியன் சொல்கிறோம் இல்லையா, பிளாக்குன்னு சொல்கிறோன்னா அந்த மாதிரி 6 வட்டாரங்கள் இருக்குது. அது என்னென்னு சொல்கிறேன். ஒன்று திருப்பத்தூர், 2வது நாட்ராம்பள்ளி, 3வது கந்திலி, 4வது ஆலங்காயம், அடுத்து ஜோலார்பேட்டை, அதுக்கு பிறகு மாதனூர். ஆக 6 வட்டாரங்கள். எத்தனை நகராட்சிகள் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 4 நகராட்சிகள் இருக்குது. எதுன்னு கேட்டிங்கன்னா, ஒன்று திருப்பத்தூர், இன்னொன்று ஜோலார்பேட்டை, 3வது வாணியம்பாடி, 4வது ஆம்பூர். அதே மாதிரி எத்தனை டவுன் பஞ்சாயத்து இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 3 டவுன் பஞ்சாயத்து இருக்குது. ஒன்று நாட்ராம்பள்ளி, ஆலங்காயம், 3வது உதயேந்திரம். ஆக 3 நகராட்சிகள் இருக்குது. அடுத்து கிராமங்கள் எத்தனை இருக்குன்னு சொல்கிறேன். மொத்தம் நம்ம மாவட்டத்தில் 208 கிராமங்கள் இருக்குது. அதாவது இதில் 4 உபகோட்டங்கள் சொல்கிறாங்க. அந்த 4 உபகோட்டங்கள் எது அப்படின்னு கேட்டால், ஒன்று திருப்பத்தூர், 2வது நாட்ராம்பள்ளி, 3வது வாணியம்பாடி, 4வது ஆம்பூர். இந்த 4 உபகோட்டங்கள்லேயே 208 கிராமங்கள் இருக்குது. நீங்கள் கேட்கலாம், இந்த 208 கிராமங்களை பற்றி சொல்ல மாட்டீங்களா அப்படின்னா, இன்னொரு பதிவில் அதை பற்றி பார்க்கலாம்.